Hello students, welcome to Hiba Maths. நான் உங்களோட ஷபானாக்கா பேசுகிறேன். 10th standard மேக்ஸில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம் பப்ளிக் எக்ஸாம் 2025 இல்லையா. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம தேர்ட் சாப்டர் பார்க்க போகிறோம் அல்ஜிப்ரா பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். 5 மார்க் வந்து ஒரு லெசன்லேருந்து 3 கேட்பாங்க அப்படின்னா அது தேர்ட் சாப்டர்லேருந்து மட்டும்தான். எப்போவுமே 2 வரும், ஒரு சில நேரம் நமக்கு 3-5 மார்க்கு வரும். சரிங்களா. ஸோ அதனால தான் இந்த லெசனே ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இதில் தான் நமக்கு கிராஃபும் வருது. சரிங்களா. அதிக வெயிட்டேஜ் உள்ள ஒரு லெசன். ஸோ நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய வியூஸ் வருது, நிறைய லைக் வரலன்னா நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணாது. ஸோ எனக்கு நீங்கள் செய்கிற ஒரு ஹெல்ப்பாக அதை நினச்சிக்கோங்க. தயவுசெய்து நீங்கள் பார்க்குற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் செலக்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வர இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துடும். சரிங்களா. இப்போ அடுத்து 2 மார்க் பார்த்தீங்கன்னா 3 கொஷினும் கேட்கலாம், 2 கொஷினும் கேட்கலாம். 1 மார்க்லேருந்து 2 கொஷின் தான். ஸோ டோட்டலாக 23 மார்க்ஸ் ப்ளஸ் நம்ம கிராஃபுமே தேர்ட் சாப்டர்லேருந்து தான். அப்போது பார்த்தீங்கன்னா 31 மார்க் வந்து ஒரே லெசன்லேருந்து. இப்போ நீங்கள் பாஸ் பர்சன்டேஜ் எடுக்கிறதுக்கு 35 மார்க்கு. இப்போ அல்ஜிப்ரா மட்டும் நீங்கள் வந்து தரவு பண்ணாலே 31 மார்க் வந்துடும். ஸோ எப்பவும் போல் யூனிட் எக்ஸசைஸ் ஆப்ஷனல், பட் சென்டம் எய்ம் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு எக்ஸசைஸ் யூனிட் எக்ஸசைஸ் தான். இப்போ 2 மார்க்லேருந்து பார்க்கலாம். ஸோ 2 மார்க்கில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. 3.2, 3.3, 3.4, 3.5, 3.6, 3.7 எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து. அதே மாதிரி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் எக்ஸாம்பிள் 3.7, 3.8, 3.9 இது வந்து 5 மார்க்கு. சரிங்களா. 2 மார்க்னால் தனியாக எழுதியிருப்பேன். இது வந்து 5 மார்க்கு. 3.1ல் எல்லாமே பார்க்கணும், ஏன்னா எல்லாமே அதில் முக்கியமான கொஷின். நிறைய வாட்டி கொஷின் பேப்பர்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்த எக்ஸாம்பிள் 3.11 எக்ஸசைஸ் 3.2ல் ஃபஸ்ட்டு கொஷின். எக்ஸசைஸ் 3.3ல் 2, 3, 4. அடுத்த எக்ஸாம்பிள் 3.16ல் தேர்ட் சப்டிவிஷன் மட்டும். எக்ஸசைஸ் 3.5ல் 3, 4, 5. எக்ஸாம்பிள் 3.17, 18. எக்ஸசைஸ் 3.6ல் 5, 6, 7, 8. 3.20ல் தேர்டு சம். 3.8 ஃபுல்லாக இது வந்து ஸ்கொயர் ரூட் சம்மு. ஞாபகம் இருக்கா. ஸ்கொயர் ரூட் சம்ஸ்லேருந்து எப்போவுமே ஒரு கொஷின் வரும். மனப்பாடமாக தெரியணும். எம்மோட வேல்யூ, என் வேல்யூ அன்னோன்னு கேட்குறதுலாம் இதுதான் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். எக்ஸாம்பிள் 3.26, 29. எக்ஸசைஸ் 3.10. டோட்டலாக 3.10 வரைக்கும் நமக்கு வந்து எக்ஸசைஸ் டோட்டலாக 3.10 எக்ஸசைஸ் வரைக்கும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வெறும் 30 கொஷின்ஸ் தான் இருக்குது. இந்த 30 கொஷின்ஸ் பார்த்தீங்கனாலே இந்த 30 கொஷின்ஸ்லேருந்து ஒரு 5 மார்க் வந்துடும். இப்போ அடுத்து செகண்ட் செட் எக்ஸாம்பிள் 3.34, 35. 11ல் 1, 2, 3 சப்டிவிஷனோடு கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள் 37, 38, 39. 3.12 எக்ஸசைஸ் எல்லாமே படிக்கணும். எக்ஸாம்பிள் 3.41, 42. எக்ஸசைஸ் 3.13ல் 2, 3, 4, 5. எக்ஸாம்பிள் 3.45, 46. எக்ஸசைஸ் 3.14ல் 3, 4, 5, 6 மட்டும். 3.15, 16 ஃபுல் சம்ஸ் எக்ஸாம். கிராஃப் இல்லையா, கிராஃபு எல்லாமே பார்த்துருக்கணும். எக்ஸசைஸ் 3.18ல் 3, 4, 5, 6, 7, 8. எக்ஸாம்பிள் 3.69, 70, 73. 70லேருந்து 73, அப்போ 71, 72 இருக்குன்னு அர்த்தம். எக்ஸசைஸ் 3.9, எக்ஸசைஸ் 3.19ல் 5லேருந்து 13 வரைக்கும். மேட்ரிக்ஸ்லேருந்து ஒரு 5 மார்க் கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். யூனிட் எக்ஸசைஸ் எப்பவும் போல் நீங்கள் சென்டம் எய்ம் பண்ணுறீங்க இல்லை 90+ எதிர்பார்க்குறீங்கனால யூனிட் எக்ஸசைஸ் கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணணும். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 30 சம்ஸ் தான் இருக்குது 2 மார்க்ஸில் பொறுத்த வரைக்கும். 30 சம்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா 2 2 மார்க்கு எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும். 2 லைன் 1 லைன் அப்படி தான் இருக்கும். சரிங்களா. ஸோ எக்ஸசைஸ் சம்ஸில் 5 மார்க்கை தவிர பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே உங்களோட 2 மார்க்ஸ். எப்போவுமே அல்ஜிப்ராவில் நான் சொல்கிற டாபிக்ஸை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 3.1, அப்புறம் சிம்பிளிஃபிகேஷன்ட்டுன்னு ஒன்று வரும். சிம்பிளிஃபிகேஷன் ஒரு 3 எக்ஸசைஸ் வரும்னு நினைக்கிறேன். 3.4லேருந்து 3.7 நினைக்கிறேன். 5ஆ 4ஆ தெரில, அது மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3.8 ஸ்கொயர் ரூட். இது முடிச்சிட்டிங்கன்னா நம்ம அடுத்தது வந்து b² - 4ac வரும் பாருங்கள். அந்த ரூட்ஸ் என்ன கண்டுபிடிக்கிறது அது கவனமாக பார்க்கணும். அப்புறம் 3.12 வந்து வேர்ட் ப்ராப்ளம் சப்ஸ். இது எல்லாமே நான் மேலேயும் கொடுத்துட்டேன், உங்களுக்கு ஒரு வாட்டி ரீகால் பண்ணுறேன். சரிங்களா. அண்ட் லாஸ்ட்டாக மேட்ரிக்ஸ்.
இப்போது எனக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்லேயே நான் பாஸ் பர்சன்டேஜ் ஆகிறதுக்கு மட்டும் சொல்லுங்கள், என்னால் எல்லாமே பார்க்க முடியாது, எல்லாம் பார்க்குறது எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மேட்ரிக்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும், ஸ்கொயர் ரூட் கண்டிப்பாக பார்க்கணும், சிம்பிளிஃபிகேஷனில் 2 மார்க்ஸாவது பார்த்துடுங்க, அது கண்டிப்பாக வரும். சரிங்களா? நான் எல்லாரும் பார்க்குறதுக்கும் சொல்கிறேன், பாஸ் பர்சன்டேஜ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சொல்கிறேன். அண்ட் கடைசியாக நம்மளோட சென்டம் எய்ம் பண்ணுறவங்க எந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸையும் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டேன் இல்லையா? சென்டம் எய்ம் பண்ணுறாங்க வந்து எல்லா கொஷினுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இன்க்ளூடிங் யுவர் யூனிட் எக்ஸசைசஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை கண்டிப்பாக பாருங்கள். சரிங்களா? நிறைய பேர் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை வந்து பார்க்க மாட்டிருக்கீங்க. அப்படி இல்லைனாலும் உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், தேர்ட் மிட்டம் அண்ட் ரிவிஷன் 1, 2, 3 வரைக்கும் இருக்கிறது ரிவிஷனும் இருக்குது. ப்ளஸ் குவார்ட்டர்லி ஹாஃப் இயர்லி கொஷின் பேப்பர் நம்ம சேனல்லையும் நிறைய கொஷின் பேப்பர்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன், மாடல் கொஷின் பேப்பர்ஸ்ன்ட்டு. ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்க்கணும். இப்போத்துலேருந்து அட்லீஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் படிக்கலைனாலும் பரவாயில்ல, இனிமே வர்ற டைமை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? இதுக்கப்புறம் வர டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் அது வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை பற்றி நினச்சி நம்ம வருத்தப்பட்டு பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். சரிங்களா? 5 நிமிஷம்னாலுமே வேல்யூ தான் இப்போ இந்த ஒரு மாதத்தில். ஸோ இது வந்து என்னோட ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட்டாக நினச்சிக்கோங்க. நிறைய பேர் எக்ஸாம் எழுதிட்டு வந்து என்கிட்ட சொல்கிறது என்னென்னா, இந்த சம்மு எனக்கு தெரியும் அக்கா, நான் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணியிருந்தா எனக்கு ஞாபகம் வந்திருக்கோன்ட்டு. அந்த தப்பை நீங்களும் செய்யாதீங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறோமோ, இப்போது படிக்கிறத விட அது கூட சேர்ந்து ரிவிஷன் பண்ணுறீங்களான்னு தான் ரொம்ப முக்கியம். படிக்கவும் செய்யணும், ஆல்ரெடி படித்ததை ரிவைஸும் பண்ணணும். ரீகால் பண்ணிகிட்டே இருங்க, அதுதான் நமக்கு எப்போவுமே ஹெல்ப் பண்ணும். வேறு ஏதாவது டவுட் இருக்குது, எக்ஸாம் ரிலேட்டடாக ஏதாவது கேட்கணுன்னா மறக்காமல் கமெண்ட் செஷனில் எழுதுங்க. அண்ட் அதுக்கான ஆன்சர் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அந்த மாதிரி அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ், இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கொடுக்குறது, ஐடியாஸ் கொடுக்குறதுலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் உங்கள் ஃபேமிலி சர்க்கிள்லையும் ஷேர் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.